வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ தமிழ் டிவி இன்ஃபோ. இன்னைக்கான தமிழ் டிவி சேனல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஏப்ரல் 2026 வரைக்கும் உள்ள லேட்டஸ்ட்டான டிவி அப்டேட்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ரொம்ப குயிக்காவே வீடியோக்குள்ள போயிரலாம். முதலாவதா நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோனி ஸ்போர்ட்ஸ் 10/4 கன்னடா வந்து இப்போ ரீசென்ட்டா வந்து லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ல வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கேபிள் டிவி அண்ட் டிடிஹெச்எஸ் எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, வர வேண்டி இருக்கு. அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இருந்தாலும் லான்ச் பண்ணியிருக்காங்க. மேஜரா பார்க்கும்போது டாடா ப்ளே தரப்புலயும் வந்துருச்சு. அது போக டிஷ் டிவி, டி2ஹெச்லலாம் வந்திருக்கு. ஸோ டி2ஹெச்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்சிஎன் வந்து 26, 79 அதாவது 2679லயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மத்த இதில குடுத்துருக்காங்க. ஸோ அது குறித்து பார்த்தோம்னா, டிஷ் டிவில வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா வந்து 2679 ஸோ அதே எல்சிஎன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஷ் டிவிலயும் அவைலபிளா இருக்கு. ஸோ 2679ல வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி டாடா ப்ளே அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அ நம்பர் வந்து சேனல் நம்பர் வந்து 1649. ஸோ 1649 இந்த எல்சிஎன்ல வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசென்ட் டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில டிடிஹெச்எஸ்ல வந்திருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது 8 சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா எல்சிஎன் சேஞ்ச் அப்படிங்கிறது டாடா ப்ளேல நடந்திருக்கு. பட் இந்த 8 சேஞ்சஸும் நம்ம வந்து மேஜரா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல பார்த்த சேனல்கள்னு இல்லாம, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஸ்கேல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில இன்க்ளூட் ஆகுது. ஸோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஸ்கேல் வருது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி, அடுத்து அன்ஃப்ளிக்ஸ் ஹெச்டி, அடுத்து ஜீ கஃபே ஹெச்டி இந்த மாதிரியான சேனல்ஸ் வருது. பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில வர்ற மாரி இருக்கு. ஏன்னா, அன்ஃப்ளிக்ஸ் அடுத்து ஜீ கஃபேலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்குள்ள வரப்போற சேனல் மாரி ஸ்போர்ட்ஸ் சேனல்லாம் மாத்திருந்தாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அதெல்லாம். அண்ட் அது போக இன்னொரு கொஸ்டின் இருக்கலாம். நெறைய ஸ்போர்ட்ஸ் சேனல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனலினுடைய எல்சிஎன்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டா, எஸ் அது சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசென்ட் டயத்துல வந்தது வரைக்கும் சொல்லணும்னா, பர்ட்டிகுலரா வந்து இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கினுடைய சேனல் எல்சிஎன் வந்து சேஞ்ச் ஆகுறத வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராட்காஸ்டர்ஸ் தரப்புல வந்து ஒரு ரெக்வெஸ்ட் குடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஐபிஎல் வந்து போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த சூழ்நிலையில இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து அது வியூவர்ஷிப்ப பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் காரணமா, இப்ப ரீசென்ட் டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் சேஞ்சஸ் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம குறிப்பிடத்தக்கது ஜீ கஃபே அண்ட் வந்து அன்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜீ ஸ்போர்ட்ஸ வந்து மீன் பண்ணுது அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸைட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் நம்ம கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாங்கிறத டாடா ப்ளே தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிண்ட் வந்து குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இத எடுத்துக்கணும்னு நெனைக்கிறேன். பட் எனிவேஸ் ஓவரால் வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைச்சேன். ஸோ அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 3 சர்வீஸ் சேனல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டிஷ் டிவி அண்ட் டிடிஹெச் தரப்புல. பர்ட்டிகுலரா வந்து 3ன்ன உடனே அ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆக வேணாம். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோலயே நான் சொல்லியிருந்த மாரி, தமிழ் டாக்கீஸ் ஆக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சர்வீஸ் சேனல் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல மட்டும்னு இல்ல. பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, மத்த ரீஜியன்ஸ்லயும் கன்னடா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா யாடின் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ரீஜன்னு தெரியல. ஹிந்தின்னு நெனைக்கிறேன். பட் எனக்கு பெருசா அது வந்து தெரியல. ஹிந்தியா, மராத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சேனல் எல்சிஎன் வந்து 144லயும் அதே மாதிரி கன்னடா வந்து பார்த்தீங்கன்னா, கன்னடா சித்ரா ஆக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 2646லயும் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்ல மட்டும் தான் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட் இதையும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நெனைச்சேன். ஸோ இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டி2ஹெச் அண்ட் வந்து டிஷ் டிவி 2லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 சர்வீஸ் சேனல்ஸும் இருக்கு. தமிழும் இன்க்ளூடா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டிஷ் டிவி, டி2ஹெச் 2த்துலயும் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹெச்டி சேனல் அண்ட் 1 எஸ்டி சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் செஞ்சிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடா பார்த்தோம்னா, மத்த சேனல்ஸ் எல்லாமே பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே டிடி சேனல் தான். பட் இருந்தாலும் அதில வந்து பார்த்தீங்கன்னா, டிடி தமிழ் ஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவைலபிளா இருக்கிறது கொஞ்சம் மகிழ்ச்சிய ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிடி தமிழ் சேனல் ஹெச்டி வெர்ஷன் நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டிஷ் டிவி யூசரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, 4050 எல்சிஎன்ல வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த எல்சிஎன்ல செக் பண்ணி பாருங்க. டி2ஹெச் யூசரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, எல்சிஎன் வந்து தமிழ் அதாவது டிடி தமிழ் ஹெச்டி வந்து 4074ல வந்து செக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவைலபிளா இருக்கு எல்சிஎன்ல. ஸோ மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குட் நியூஸ் தான். அதாவது நியூஸ் தமிழ் 24/7 சேனல் ஆனது ரிமூவ் செய்யப்பட போகுது ஏப்ரல் 1ல இருந்து அப்படிங்கிற மாரி ஸ்க்ரோலிங் பார் ரன் ஆகிட்டு இருந்ததுல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ரிமூவ் ஆயிருந்திருக்கு. ஸோ தட் மீன்ஸ் நியூஸ் தமிழ் 24/7 வந்து கன்டின்யூ தான் ஆகப்போது. எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போதைக்கு ஸ்க்ரோலிங் எதுவும் இல்ல அப்படிங்கிற ஒரு ஹேப்பி நியூஸ சொல்லிக்கிறோம். ஸோ டி2ஹெச்ல நியூஸ் தமிழ் 24/7 வந்து கன்டின்யூ ஆகும் அப்படிங்கிறத
தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். டெலிகாம் தரப்புலயும் வருது அண்ட் ஜியோ தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 365க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் வந்து கொண்டு வராங்க. ஏற்கனவே இருந்த அந்த அன்லிமிட்டெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்து, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. இது ஸ்டார்ட்டிங்லேயே ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது தான். அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் சேஞ்சஸ்லாம் வரும்போது கொண்டு வர்றது தான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் இருந்தது. பட் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டெட் 5G அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதில வந்து நிறுத்தியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரூ. 349 இருந்தது. இப்போ ரூ. 365 வந்து பார்த்தீங்கன்னா, 25 ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்குற விதமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வந்திருக்குது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் எனிவேஸ் இத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அப்டேட்லாம் இது போக இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய 300 சம்திங் பிளான் வந்து இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா பார்த்துட்டு ரீசார்ஜ் பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ அத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது டிஷ் டிவி தரப்புல இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டிஷ் டிவி அண்ட் டிடிஹெச் 2மே வந்து ஒரு மாதிரி ஆ கொஞ்சம் பதட்டத்த ஏற்படுத்துனாங்களோ அப்படிங்கிற மாரி தோணுது. இந்த நெட்வொர்க் ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கிற நெட்வொர்க் எதுக்கு இப்படி பண்றாங்க? இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்றது ஒரு மாரி பயத்த ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன ப்ரோ பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, எஃப்டிஏ சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்றது அப்படிங்கிறது ஒண்ணுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். இது நார்மலா ஏதாவது ஆஃபரா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்ன சொல்றது? இது வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட இந்த இன்ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ஏற்கனவே குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி குடுத்துக்கிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எஃப்டிஏ சேனல்ஸ் வந்து 12 மந்த்துக்கு 190 பிளஸ் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ டிவிய மட்டும் ஜஸ்ட்டு ஆன் பண்ணி வச்சுருங்க அப்படிங்கிற மாரி குடுத்து, ரீசார்ஜே பண்ணாம லாகின் பண்ணிட்டு இந்த ஆஃபர வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுக்குறாங்க. ஸோ இன்ஆக்டிவ் யூசர்ஸ்க்கு தான் ரொம்ப நாளா நீங்க வந்து டிஷ் டிவில ரீசார்ஜ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கு. இத பார்க்கும்போது ஒரு சைடு டிஷ் டிவி அண்ட் டிடிஹெச் இவ்ளோ தூரம் இறங்கிட்டாங்களே அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஏன்னா 190 பிளஸ் சேனல்கள் 12 மாதங்கள். 1 மாதம், 2 மாதம் கிடையாது. 12 மாதங்கள் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஆஃபர பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க. டிஷ் டிவி அண்ட் டிடிஹெச் போத் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஆ ஒரு மாதிரி எண்ட் ஆஃப் ஏராவா? அதே மாதிரி டிஷ் டிவி அண்ட் டிடிஹெச் முடிய போதா? இனிமே இருக்காதா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க. கண்டிப்பா அப்படி இருக்காது. இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பிலீஃப். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சம் ரூமர்ஸ் வந்து இப்ப ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு எந்த விதமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி நம்பாதீங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆஃபர். யூசர்ஸ் வந்து அந்த கஸ்டமர்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஒரு வேள டிஷ் டிவி யூசர், டிடிஹெச் யூசரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா. ஏன்னா, அவங்க வந்து அகைன் வரணும் அப்படிங்கிறது எண்ணத்து காரணமா தான் இந்த ஆஃபர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மத்தபடி இந்த ரூமர்ஸ் எல்லாம் ஒரு சைடு தள்ளி வச்சுருவோம். ஆ ரெகுலரா நடக்கக்கூடிய விஷயங்கள பார்ப்போம். அஃபிஷியலா வந்ததுன்னா இன்ஃபார்ம் பண்றேன். ஆ அது இந்த நியூஸ் கிடையாது. இந்த நியூஸ் நான் நியூஸாவே சொல்லக்கூடாதுன்னு நெனச்சேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விதமா இது ரிலேட்டடா அந்த மாரி டாக் போறதுனால, இத இன்ஃபார்ம் பண்ணணும்னு நெனச்சேன் மக்களே. ஸோ மத்தபடி எனக்கு எதுவும் என்ன இல்லங்க. ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் இன்னைக்கான டிவி இன்ஃபர்மேஷன இதோட முடிச்சுக்கலாம். ஓவரால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ இதோட எண்ட் பண்ணிருவோம். ஸோ தட்ஸ் இட் மக்களே. வீடியோ இதுக்காக மேக் பண்ணா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் டிவி இன்ஃபோவுடன். நன்றி.